பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை தியானத்திற்கு நாம் இன்று பார்க்க போகின்ற வசனம் சங்கீதம் 27 வசனம் 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருனா தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது வாழ்க்கை பூராமல் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக மட்டுமே நம்ம அதை நோக்கி பயணம் செய்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தை நமக்கு ஒரு சில நேரங்களில் நிறைவேறுவதற்கு காலதாமதம் நமக்கு ஏற்படுகிறது. அப்போ இது நம்ம நடக்குமோ நடக்காதோ என்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும்பொழுது தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை அந்த நேரத்தில் நமக்கு சோதிப்பார். நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா இல்லை பின்வாங்குறோமா? ஆண்டவருடைய அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் எப்பொழுதுமே கீழே விழுந்து போகாது. அந்த வாக்குத்தத்தம் என்பது நம்மளை பலப்படுத்தி கொண்டே வரும். நம்ம ஆண்டவருக்காக அந்த பாடுகள் வழியாக போகும்பொழுது தேவன் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். அடுத்ததாக இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அது வரைக்கும் நம்ம ஆண்டவர் நமக்குடைய அவருடைய சித்தத்தில் வழியில் நடக்கும் பொழுது நம்ம இருதயம் ஆண்டவருக்காக விசுவாசமாக இருக்குதா? தேவனை நம்பி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் பாதையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், விசுவாசத்தை அதிகப்படுத்துவார், பொறுமையை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். நாம் அவரை மட்டுமே சார்ந்துக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுப்பார். திடமனதாக இருந்து பயப்படக்கூடாது. சூழ்நிலையை கண்டு அஞ்சாமல் நம்ம தேவனை நோக்கி பயணம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு பயணம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாதைகள் சீராக இருக்கும். இறுதியாக கர்த்தருக்கே காத்திருன்னு மறுபடியும் சொல்கிறார். தேவன் கொடுத்த வார்த்தைகள் வழியாக நம்ம செல்லும் பொழுது அவருடைய சித்தம் அறிந்து நம்ம போகும் பொழுது தேவனுக்காக நம்முடைய இருதயத்தை நம்ம ஸ்திரப்படுத்தி அவருடைய பாதைகளில் நம்ம செல்லும் பொழுது தேவன் நம்மளுடைய கரம் பிடித்து நம்மளை வழி நடத்துவார். நம்மளுடைய பாதைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகளாக தான் இருக்கும். சமாதானம் இருக்காது. சூழ்நிலை பார்த்திங்கன்னா சோர்ந்து போகிற சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா கொடுத்த வார்த்தைகள் வழியாக நம்ம செல்லும் பொழுது அது சமாதானம் என்பது உலகளவையான ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நமக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளை நம்ம அவரை சார்ந்து கொள்ளணும் மட்டும்தான் தேவன் நமக்குள்ள வாசம் செய்வார். தேவனுக்கு காத்திருக்கிற வாழ்க்கை என்பது இறுதியான நமக்கு அப்படி ஒரு வெகுமதி. எப்படி ஒரு பொறுமையாக இருந்து நம்மளுடைய இறுதியான வாழ்க்கையில் ஒரு எண்ணில் அடங்காத நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோங்கிற ஒரு விசுவாசத்தை நமக்கு அதிகப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த காலை வேளையில் நமக்காக தேவன் கொடுக்குற வார்த்தை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயந்து போகக்கூடாது. வாதையோ இல்லை பொருளாதார சூழ்நிலையோ இல்லை வேலையோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அவரை சார்ந்துக்கணும். அவருக்காக காத்திருந்து நம்மளுடைய பாதைகள் அவருக்கு தெரியும். அவர் சோதிக்கிற கடவுள் அல்ல. நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு நன்மையான வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து கொண்டு அவர் பாதையில் செல்லும் பொழுது தேவன் நமக்கு பொன்னான கிரீடத்தை நமக்கு கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிக்கலாம். இந்த காலை வேளை தியானத்திற்காக தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.